நான் லோஜினி நீர்கொழும்பிலிருந்து வருகிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நான் கடந்த 10 மாதங்களாக டிவைன் சென்டருக்கு வருகை தருகின்றேன். ஒரு நாள் நான் பூசைக்கு போயிருந்த போது சந்தித்த ஒரு சகோதரி கட்டானே டிவைன் சென்டர் பற்றி என்னிடம் கூறினார். இந்த இடம் பற்றி தெரியாத போதும் நான் இடம் தேடி வந்தேன். நான் ஒரு நாள் தியானத்தில் கலந்து கொண்டேன். அந்த நாள் எனது மனதில் ஒரு தெளிவும் மாற்றமும் ஏற்பட்டது. அதன் பிறகு தொடர்ந்து தியானத்தில் கலந்து கொள்ள தொடங்கினேன். 2021 ஆண்டிலிருந்து எனது கழுத்து, கை, தலை பகுதியில் ஒரு விதமான வலி, வேதனை, எரிவு காணப்பட்டது. தொடர்ச்சியாக நான் மருந்து கட்டிக்கொண்டிருந்தேன். நான் எனது அன்றாட வேலைகளை கூட எனது கைகளால் செய்ய முடியாதிருந்தேன். எனது பணியிடத்து வேலைகளை செய்யக்கூட வேறொருவருடைய உதவியை நாடியே செய்ய வேண்டியிருந்தது. இதனால் நான் மனதளவிலும் காயப்பட்டு போனேன். நான் பாடசாலைக்கு செல்லும் போதும் மருந்து கட்டிக்கொண்டே போக வேண்டியிருந்தது. இந்த இடத்திற்கு தொடர்ச்சியாக வந்து இயேசுவிடம் பிரார்த்தனை செய்தேன். டிசம்பர், நவம்பர் 2023 நடைபெற்ற அந்த தியானங்களில் எனக்கு உடல் உள சுகம் கிடைத்தது. 2 வருடங்களாக நான் பாடசாலைக்கு அணிந்து செல்ல வேண்டிய சாரி உடையை அணிய முடியாத அளவு எனது கை, கழுத்து பகுதியில் வலி இருந்தது. ஆனால் 2024 ஜனவரி தியானத்தின் பின் பிப்ரவரிக்கு நான் பாடசாலைக்கு செல்லும் போது சாரி அணிந்து செல்லும் அளவிற்கு முழுமையாக சுகம் கிடைத்தது. உளரீதியாகவும் நான் சுகமடைந்துள்ளேன். எனது பணியிடத்தில் நான் எதிர்கொண்ட சிக்கலான சூழ்நிலைகளிலிருந்தும் உணர்வு ரீதியான உள்மன காயங்களிலிருந்தும் எனக்கு விடுதலை கிடைத்துள்ளது. மன அமைதியில் நிறைந்துள்ளேன். என்னை வழிநடத்த காத்த இறைவனுக்கு நான் நன்றி கூறுகின்றேன். எரேமியா 6ஆம் அதிகாரம், அமைதியே இல்லாத பொழுது அமைதி அமைதி என்று கூறி என் மக்களுக்கு ஏற்பட்ட காயத்தை குணப்படுத்தினார். என் அன்பு தாயாக, தந்தையாக என்னை வழிநடத்தி காத்து குழந்தையிலிருந்து இற்றை வரை என்னை காத்து வந்த இறைவனுக்கு நான் மனதார நன்றி கூறி இந்த தியான இல்லத்தில் கலந்து கொள்ளும் மக்களுக்கு இந்த செய்தியை தெரிவித்து நன்றி.